எலியா எலிசாவுடைய அந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எலியா ஒரு தீர்க்கதரிசன பள்ளியை நடத்தி கொண்டிருந்தான். அங்கே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும், எலியா எடுத்து கொள்ளப்படுகிற வரையிலும் எலிசா ஒருத்தன் மட்டும் பின்னாடியே போய்கிட்டே இருந்தான். எதுக்காகனா எலியாவின் மேல் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், அந்த ஆவியின் வல்லமை இவனுக்கு ரெண்டத்தனையாக கடந்து வர வேண்டும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருந்தான். அப்படி பின்னாடியே போயிட்டு இருந்தவன் அதை பிடித்து கொண்டான். அப்போது நாம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ராவல் பண்ணுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் பக்கத்தில் உட்காந்து நாம் பிரயாணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விலைக்கிரயங்களை நாம் கொடுக்க வேண்டும். இப்போது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது பரலோகத்தின் முன் கதவாய் இருக்குது. ஆனால் நாம் அவருக்குள் சீஷர்களாக வளருவது